நான் 1 வீக்கா வந்து இந்த விஷயம் சொல்லணும் நினைச்சிட்டு சொல்ல முடியாம போகும்போது ட்ரெயின் லைட்டா மூவ் ஆயிடுச்சு. அந்த பக்கத்துல இருக்கிறதுல போய் ஏறு அப்படி சொல்லிட்டேன். போது அங்க 2-3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து படிக்கட்டுல வந்து என் கையில இப்படி சிவரிங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட அர்த்திகா. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் நான் ஆக்சுவலி வெளியில போறதுக்காக ஒரு இடத்துல போறதுக்காக நிக்கிறேன். ஸோ இந்த விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு ஒரு 1 வீக்கா வந்து ஐயோ சொல்லாம எனக்கு தூக்கம் வரல. எப்படியாவது சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்னோட மம்மி வீட்டில் இருந்ததுனாலேயும் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனாலே ஆக்சுவலி வேலையில ஒன்றும் இல்லாம வீட்டில் சும்மா தான் இருக்கு. பட் இருந்தாலும் பிஸியா இருக்கிற மாதிரியே தோணுது. ஏன்னா மார்னிங் எந்திரிக்கிறதா லேட்டா எந்திரிக்கிறதுனாலயோ என்னத்தினாலே தெரியல, டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் 1 வீக்கா வந்து இந்த விஷயம் சொல்லணும் நினைச்சிட்டு சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப எப்படி ஒரு கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு, கண்டிப்பா இதை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த விஷயத்தை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நான் அதுக்கு வரல. ஏன்னா அந்த விஷயத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா இந்த விஷயம் சொல்ல முடியாம போயிடும். நான் தான் ரொம்ப பேச ஆரம்பிச்சுதான் பேசிக்கிட்டே இருப்பேன்ல. சோ அதனால அது சொல்லல, இந்த விஷயம் சொல்ல வந்த விஷயம் ஃபர்ஸ்ட் சொல்றேன். போன டே வந்து ஒரு சேனல் ப்ரோக்ராமுக்காக நான் வந்து சென்னையில வந்திருந்தேன். ஸோ ரிட்டர்ன் நான் இங்க வரும்போது ட்ரெயின்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு எனக்கு. ஸோ அது விஷயம் சொல்றதுக்காக தான் நான் வந்தது. சேனல்ல இருந்து ஷூட்டிங் முடிச்சு வர்றதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 8:10க்கு எனக்கு ட்ரெயின். எனக்கு எப்பவுமே ட்ரெயின் டிராவல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அதனால நான் ட்ரெயின்ல தான் மோஸ்ட்லி வந்து போறது எல்லாமே வந்து ட்ரெயின்ல தான் வரும். அப்போ 8:10க்கு எனக்கு ட்ரெயின். நான் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போறது 8:09. நான் பார்க்க என்னோட ட்ரெயின் அங்க நிக்கிறது நான் பார்க்கறேன். நான் பக்கத்துல போகும்போது ட்ரெயின் லைட்டா மூவ் ஆயிடுச்சு. லைட்டா தான் அங்கிருந்து ஸ்டார்டிங் இல்ல. ஸோ லைட்டா மூவ் ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன், ஒரு அண்ணா அங்க நிக்கிறது பார்த்தேன். எப்படின்னா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு கிரீனா ப்ளூ ஏதோ கையில ஒண்ணு வச்சிருக்கும்ல, அவங்க இது காட்டிட்டு உள்ள ஏறிட்டாங்க. நான் உள்ள என்டர் ஆயிட்டு நான் அந்த ஆளுகிட்ட சொன்னேன், எனக்கு தெரியல அந்த ஆளுன்னு சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா அந்த ஆளுக்கு என்ன சொன்ன தெரியல, டிடிஆர் கிடையாது இல்லையா அவங்க. அவங்ககிட்ட சொன்னேன், அண்ணா நான் இங்க ஏறிட்டுமா அப்படி கேட்டேன். ஏன்னா ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்குல்ல, என் கையில ஒரு ட்ராலி இருக்கு, என்னோட கையில ஒரு பேக் இருக்கு. அப்போ ரெண்டும் வச்சுக்கிட்டு எனக்கு இன்னும் ஓடி போய் அடுத்த இடத்துல ஏற முடியாது. ஏன்னா ஏசி கம்பார்ட்மெண்ட் எல்லாம் கடைசியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறதே ஜெனரல் தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஏற போகும்போது அந்த அண்ணா கிட்ட சொல்றேன், அண்ணா கொஞ்சம் நான் இங்க ஏறிக்கட்டுமா அப்படி கிட்ட. இல்லம்மா அந்த பக்கத்துல இருக்கிறதுல போய் ஏறு அப்படி சொல்லிட்டேன். அப்ப எனக்கு வந்து திருப்பி நான் இன்னும் ஃபாஸ்டா ஓடும்போது பார்த்தேன் ஜெனரல் கம்பார்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு. பார்க்கும்போது அங்க 2-3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து படிக்கட்டுல வந்து 2-3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப எனக்கு வந்து உள்ள போக முடியல. அப்ப நான் திருப்பி ஓடிட்டு அடுத்த இடத்துல போனாங்கன்னா அடுத்ததும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு அங்க ஏறது இல்லாம வேற வழி தெரியல. அப்ப நான் வந்துட்டு ஆனா கொஞ்சம் புடிங்களேன்னு சொல்லிட்டு என்னமோ அங்க நடந்த என்ன தெரியும் கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த டைம்ல இருந்த நர்வஸ்னா என் கையில இப்படி ஷிவரிங் ஆயிடுச்சு. வயசான பாட்டிக்கு கூட இப்படி எல்லாம் ஷிவரிங் ஆகாது. அந்த அளவுக்கு ஷிவரிங் ஆயிட்டு அவங்ககிட்ட அங்க நின்று ஆளுகிட்ட சொன்னேன், அண்ணா இது கொஞ்சம் பிடிங்களேன்னு சொல்லிட்டு அங்க ட்ராலி வாங்கிட்டேன். அப்படி எனக்கு ஏற முடியல. ஏன்னா இது மூவ் ஆகுது இல்ல. நம்ம ஏறுற ட்ரெயின் ஓடுற ட்ரெயின்ல ஏறி பழக்கம் கிடையாது இல்ல. சோ நான் ஏற போறேன். ஆனா ஒரு பையன் கையில பிடிச்சி இழுத்துட்டேன் உள்ள. கையில பிடிச்சி இழுத்துட்டேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு கையில நான் சொன்னேன்ல, எனக்கு போன் கூட கையில பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஷிவரிங் இருந்துச்சு. இது இப்ப சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டு சொல்ல ஜாலியா இருந்துச்சு. பட் அந்த டைம்ல நான் வந்து ஃபேஸ் பண்ணது வந்து எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு பயந்துகிட்டு வார்த்தை சொல்ல வரல. அப்படி ஒரு அப்படி இருந்துச்சு எனக்கு அது ஃபுல்லாவே. அப்புறம் வந்துட்டு நான் மெயினா இதுக்கு வந்து எதுக்குன்னா, அந்த பையன்கிட்ட நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த டைம்ல நான் நன்றி சொன்னேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அப்ப இருந்த பதட்டத்துல எனக்கு ஏன்னா நான் போகி மாறி ஏறி இருக்கேன். இன்னொன்னு வந்துட்டு அது எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஏறுறது, ஓடி ஏறது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஜெனரல் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு வந்து ஒரு மாதிரி பக் நான் தனியா வேற இருந்துச்சு இல்ல. நான் நார்மலி தனியா டிராவல் பண்றது கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் ஒரு 5 மந்த்ஸா தான் இப்படி தனியா டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கு. 6-5 இல்லை, கிட்டத்தட்ட அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் இப்படி ஓடிக்கிட்டு தனியா எல்லாம் போறது.
அப்ப அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால தனியா போகும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நான் வந்து முன்னாடி போயிடும். பட் இந்த வாட்டி போக முடியல. ஏன்னா சேனல் ஷோன்னு சொல்லும்போது நமக்கு டைம் எல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் அதனால தான் மெயினா வந்து அந்த தம்பிகிட்ட நான் நன்றி சொன்னாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அந்த தம்பி இதை பார்த்தாங்க, நான் பார்க்கும்போது தெரியல. பார்த்தா ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க அன்னைக்கு என்ன கைப்பிடிச்சு எடுக்கலன்னா கண்டிப்பா ட்ரெயினுக்கு இடையில நான் விழுந்திருக்கும். கண்டிப்பா விழுந்திருக்கேன். ஏன்னா எனக்கு அப்படி ஏறது எனக்கு ஆட்டம் கிடையாது. அவங்க பிடிச்சு இழுத்ததுனால மட்டும்தான் நான் உள்ள வந்தேன். கண்டிப்பா இல்லைன்னா அதுக்குள்ளதான் விழுந்திருக்கும். இந்நேரம் எல்லாருமே வந்து என்னோட நான் செத்து போனதை கொண்டாட வேண்டியது இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகே. அப்புறம் வந்து உள்ள ஏறின பிறகா இருந்தா கூட ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல் பாய்ஸ் தான் நிறைய இருக்கு. நிறைய பாய்ஸ். ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பக்கத்துல. அந்த பையனோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். இல்ல ஒர்க் பண்றவங்களோ என்னமோ தெரியல. தங்கச்சி கூடயா இருக்கல எனக்கு தெரியல. அவங்க வந்து அவங்களும் கொஞ்சம் ஆறுதல் பண்ணிட்டு, இல்ல இல்ல ஓகேதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேதான் அப்படி இப்படி சொல்லி அவங்கதான் எனக்கு வந்து என்ன கொஞ்சம் காம் பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து கேட்டேன், நீங்க எங்க இறங்கணும், எங்க போகணும், அப்படி இப்படி நான் நிக்கிற பதட்டத்துல கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கேட்டேன், நீங்க எங்க போகணும் அதுன்னு கேட்டிருந்தேன். அப்ப நான் சொன்னேன், எனக்கு இது கிடையாது கோச்சு, என்னோடது வந்து ஏசி கோச்சு, அங்க போகணும். அப்போ அவங்க சொன்னேன், இங்கிருந்து போக முடியாது, நீங்க நெக்ஸ்ட் ஸ்டாப் எத்தும்போது இறங்கணும், இறங்கிட்டு ஸ்லீப்பர் கோச்ல ஏறிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட ஏசி கோச்சுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அது இன்னும் பக்குது. ஏன்னா இன்னும் இறங்கணும் இல்ல. அந்த நெக்ஸ்ட் ஸ்டாப் என்னன்னா 2 மினிட்ஸ் தான் நிறுத்தும். அந்த 2 மினிட்ஸ்க்குள்ள இந்த ஜெனரல்ல இருந்து நான் ஸ்லீப்பர் வரைக்கும் ஓடி ஏறணும். ட்ராலி இருக்கு, இந்த இந்த என்னது ஹேண்ட்பேக் இருக்கு, எல்லாமே வச்சுக்கிட்டு நான் ஓடணும். வெயிட் வேற. நான் நினைச்சேன், ஐயோயோ கடவுளே, இதுக்கு மேல நான் இன்னைக்கு ஃபுல்லா இங்கதான் இருக்க வேண்டியது இருக்கும், எனக்கு அங்க போக முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயின்ல இருந்த அந்த பாகியில இருந்த அந்த ட்ரெயின்ல இல்ல அந்த பாகியில இருந்த ஒரு ஆர்மி ஆபீசர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு நீங்க பயப்பட வேண்டாம், நாங்க நாங்க பாத்துக்கிறேன். அவங்கதான் எனக்கு ட்ரெயின் இங்கதான் நெக்ஸ்ட் ஸ்டாப், இப்ப நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாப் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அது இல்லாம அந்த கையை பிடிச்சி இழுத்த பையன் இருக்குல்ல, அந்த பையன் தான் வந்து ஆஹ் என்கிட்ட சொன்னேன், நீங்க பயப்பட வேண்டாம், நெக்ஸ்ட் ஸ்டேஷன் எத்தும்போது நான் வந்து நான் உங்களோட கூட இறங்குறேன், இறங்கிட்டு உங்களோட ட்ராலி வந்து உங்களுக்கு கொண்டு போய் வச்சு கொடுக்குறேன், அப்படி மீன்ஸ் ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் நினைச்சேன், அப்போ நீங்க எப்படி வந்து உள்ள போகும் அப்படின்னு கேட்டேன். இல்ல எனக்கு பரவாயில்ல, ஓகேதா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பையன் தான் வந்து, நீங்க ஓடுவீங்களா அப்படி கேட்டேன். நான் சொன்னேன், ஓடுறேன் அப்படி சொல்லிட்டு, ஏதோ ஒலிம்பிக்ஸ்ல ஓடுற மாதிரி லைஃப்ல இவ்வளவு பதட்டத்துல ஓடுனதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா +1 +2ல எல்லாம் வந்து மேட்ச் பண்ணும்போது கூட ஓடி இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு பதட்டத்துல ஓடுனதே கிடையாது. ஏன்னா எப்படியாச்சும் கடவுளே ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடணும், ஏறணும், அந்த மைண்ட் செட் மட்டும்தான் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஐயோ ஒரு மினிட், மாட்டிக்கிச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டு எனக்கு ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்ல அந்த ட்ராலி எடுத்து கொடுத்துட்டு, அந்த பையன் எப்படி ஏறிடுச்சா இல்லையா ஒண்ணுமே எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு உயிர் பொழைச்சிட்டு அங்க எப்படியாச்சும் ஏறணும்னு சொல்லிட்டு நான் ஏறிட்டு அந்த பையன் எனக்கு ட்ராலி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நான் ஏறி அதுக்கப்புறம் அந்த போகியில இருந்து ஒரு போகி 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 போய் 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 ஆல்மோஸ்ட் தலை சுத்தி 8:45 தான் அந்த நெக்ஸ்ட் ஸ்டாப்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 8:50 8:45 இதமோ. நான் என்னோட சீட்ல போய் உட்கார்றதுக்கு 10:30 ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நான் அவ்வளோ டைம் எடுத்துதான் அங்க உள்ள போக வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அப்புறம் அந்த பையன் ஏறிடுச்சா இல்லையா ஒண்ணுமே எனக்கு தெரியாது. தம்பி அன்னைக்கு நீங்க எனக்கு இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அன்னைக்கு எனக்கு பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு 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 பெரிய விஷயம். ஏன்னா நீங்க நானே ஒரு ஆர்டிஸ்ட்ன்னு நினைச்சோ இல்ல வந்து ஒரு பொண்ணுன்னு நினைச்சோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஏன்னா நீங்க அந்த டைம்ல எப்படியாச்சும் அங்கே யார் இருந்தாலும் ஒரு ஆம்பளையா இருந்தா கூட அவங்களுக்கு ஏற முடியலன்னா கண்டிப்பா அந்த பையன் ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஸோ அவங்கள்ட்ட அந்த நல்ல மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த ட்ரெயின்ல எனக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இப்பவும் கோவம் என்னன்னா, கோவம் இல்ல, அவங்க கடமைதான் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒயிட் போட்டுட்டு அந்த இது ஆட்டுற ஆள் இருக்குல்ல, அந்த ஆளு வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு நம்ம உயிரெல்லாம் அந்த டைம்ல முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க ஒர்க் மட்டும்தான் அவங்க பார்த்தது. ஒருவேளை அங்க இருந்து நான் இப்ப செத்து போனேன்னு வச்சுக்கோ, நான் செத்து போனாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் ஐயோயோ அந்த பொண்ணை அப்ப ஏத்திருக்கலாம்னு தோணும் இல்ல. அதையே அந்த டைம்ல முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு பர்சனலா. இப்ப நான்ன்றதுனால இல்ல,
வேற யாராச்சும் இருந்தாங்க, ஒரு அம்மாவா இருந்தா கூட, இல்ல கொஞ்சம் வயசானவங்களா இருந்தா கூட, யாராச்சும் ஒரு ஆள் ஏறும்போது இந்த மாதிரி தானே அவங்க பண்ணியிருப்பாங்க. மேபி அது அவங்க கடமையா இருக்கலாம். அவங்க இருக்கிற அந்த இடத்துல வேற ஒரு ஆள் உள்ள வரக்கூடாது. பட் இருந்த சிச்சுவேஷன் சூழ்நிலையில வந்து கொஞ்சம் ஏத்திட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல இறக்கி விடுறதுல என்ன, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வரும்போது நீங்க அங்க போய் ஏறிடு அப்படி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு அது மனுஷங்க மனுஷங்களோட அந்த உயிரை விட பெருசா இந்த ரூல்ஸ் எல்லாமே எனக்கு தெரியல. பட் எனக்கு அப்படி தோணுச்சு. பட் அந்த டைம்ல ஏதோ கடவுள் புண்ணியம், என்னோட மம்மியோட ப்ரேயர், இல்லைன்னா என்னோட ஃபேமிலியோட ப்ரேயர், என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி அவங்க எல்லாரோடையும் ப்ரேயர், அந்த பையனோட நல்ல மனசு, அந்த பையனை பெத்து வச்ச அப்பா அம்மாவுக்கு தான் நல்லபடியா பையனை வளர்த்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி அந்த சூழ்நிலையில. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது தயவு செஞ்சு என்ன மாதிரி முட்டாள்தனமா ஏறிடாத. ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட இன்னொரு ட்ரெயின் இல்லைன்னா வேற ஏதாச்சும் வழி, அவ்வளவுதான். முட்டாள் மாதிரி ஏறிட்டு இந்த மாதிரி அவஸ்தைப்படுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அங்க ஒரு ஆள் இருந்துச்சு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அங்க ஒரு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? ஸோ அப்படி ட்ரெயின்ல கண்டிப்பா ஏறிடாத. இன்னொன்னு வந்துட்டு அப்படி யாராச்சும் ஏறுற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சேஃபா இருக்கிற சைடுல நீங்க இருக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க. ஸோ இது சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வார்த்தையால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நன்றி. தேங்க் யூ ஸோ மச். என்னை ஹெல்ப் பண்றதுக்கு. அங்க இருக்கிற அத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்றேன். அப்ப இன்னொரு வீடியோட கூட இன்னொரு டே பார்க்கலாம். பை. டைம் ஆயிடுச்சு போயிறதுக்கு இல்லையா? அப்போ இங்கேயும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. ஸோ இப்போ போகலைன்னா எங்களோட டைமும் மிஸ் ஆயிடுல. ஸோ போயிட்டு வரேன். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. இருக்கிற ஒரு லைஃப் தான் இருக்கு. அந்த லைஃப்ல மற்றவங்களுக்கு நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. இன்னொரு வீடியோட கூட இன்னொரு டே பார்க்கலாம். பை.